ஹலோ ஸ்வாகுட்டி. ஸோ ஒரு செம்மையான அப்டேட்டோட வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மேக்ஸ்னுடைய கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீயோட தான்ப்பா வந்திருக்கேன். மீதி எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்ப்பா. இன்னும் ஆன்சர் கீ செக் பண்ணாதவங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மேக்ஸோடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ மார்க் உங்களுக்கு வருது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஒன் வேர்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான்ப்பா. சேம் அதே தான். நீங்கள் ஆப்ஷன் கோடை எழுதிட்டு ஆன்சர் எழுதிருந்தீங்கனாலே உங்களுக்கு 14 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஒன் வேர்டு ஒன்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டுக்கு வந்து சி 3, செகண்டுக்கு ஏ 7, தேர்டுக்கு வந்து டி 2520. ஸோ ஃபோர்த்துக்கு வந்து சி 31 மீட்டர், ஃபிஃப்த்துக்கு வந்து பி 16x², சிக்ஸ்த்துக்கு வந்து ஏ ஸ்ட்ரெயிட் லைன், செவன்த்துக்கு ஏ 1.4 சென்டிமீட்டர், எயித்துக்கு பி 2, நைன்த்துக்கு பி 25 ஸ்கொயர் யூனிட்ஸ், டென்த்துக்கு ஏ y² - b² - x² = 1, 11த்துக்கு ஏ 40 பை ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்து 12த்துக்கு வந்து 3:1:2, 13க்கு வந்து சி 1.05, 14க்கு வந்து பி 1. ஸோ இந்த 14மே நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா சூப்பராக 14 ஒன் வேர்டு கரெக்ஷன் ஆகிட்டு ஃபுல் மார்க் எடுத்துருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். ஏன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ஆக்சுவலி இந்த வருஷம் ஆன்சருக்கு ரொம்ப எளிமையாக விட்டுருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு வேல்யூஷன் பேப்பர் கரெக்ஷன் பண்ண இடத்துலேருந்து வந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே 10த்துலேயும் சயின்ஸ், அதாவது 10th மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் வந்து சென்டம் விடுற பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேக்ஸு, சோஷியல் எஸ்பெஷலி ரொம்ப சென்டம் விழுதாம்ப்பா. சயின்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 இல்லைனா 3 அப்படின்ற மாதிரி சென்டம் விழுதாம். ஸோ நியூஸ் வந்தது. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ 2 மார்க் பார்த்துடலாம் வாங்க. 15th கொஸ்டின் பாருங்கப்பா. A = 3,5, B = 2,4ன்னு எழுதிருந்தாலே உங்களுக்கு ஒரு மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. 16த்தும் அப்படி தான் பாருங்கள். f of gx அண்ட் g of fx அது நீங்கள் எழுதுனீங்கனாலே ஒரு மார்க் போட்டு, கேக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களா ஆன்சர் -1ன்னு சொல்லிட்டு அது எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு. 17th பாருங்கள். 800 = அதை சால்வ் பண்ணிவிட்டு ஏ கண்டுபிடிச்சிட்டு பி கண்டுபிடிச்சி எழுதினீங்கனாலே உங்களுக்கு ஒரு மார்க் 2ஆக கொடுத்துட்றாங்க. A = 2, B = 5ன்னு சொல்லிட்டு. 18th கொஸ்டினுக்கு சால்வேஷன் பண்ணிவிட்டு 3x³ z/5y³ அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிருந்தீங்கனாலே சொல்லையாக 2 மார்க் கொடுத்துட்றாங்க. சரியாப்பா? ஸோ அதனால் வந்து 19 பாருங்கள். 19 அப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. சம் ஆஃப் ரூட்ஸ்க்கு வந்து ஒரு மார்க்கு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஒரு மார்க் கொடுக்குறாங்க. இஃப் ஆன்சர் இஸ் நாட் கரெக்ட் 1 மார்க் ஷுட் பி அவார்டட் ஃபார் ஃபார்முலாஸ். ஸோ நம்மளுக்கு அதுலேயுமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஃபார்முலாவுக்கு நீங்கள் மார்க் தாராளமாக கொடுக்கலாம் அந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் வரி. உங்களுக்கு ஒரு ஆன்சர் தவறாக வருதுன்னா கூட ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க, ஸ்டெப் மார்க்கு. 20th பாருங்கப்பா. கரெக்டாக அந்த ஃபார்முலா AC² = AB² + BC², அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ஃபைனலி ஆன்சருக்கு AC = 30 மீட்டர், அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அப்போ 2 மார்க்கு. 21 பாருங்கப்பா. 2A + B = 3, அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. A = 2, B = -1, அதுக்கு ஒரு மார்க். ஸோ சொல்லையாக 2 மார்க்கு. 22க்கும் சேம் அதே தான்ப்பா. y - y1 = ஸோ அதுக்கு வந்து சால்வேஷன் பண்ணுறோம்லப்பா, அதுக்கு ஒரு மார்க்கு. ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு ஒரு மார்க்குன்னு சொல்லிட்டு 2 மார்க்கு. 23 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 + cos θ / 1 - cos θ ரூட் இருக்குல்ல. ஸோ அதை வந்து நீங்கள் ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, ஃபைனலாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு. அண்ட் 24 பேஸ் ஏரியான்னு சொல்லிட்டு πr² எழுதுறீங்களப்பா, அதுக்கே ஒரு மார்க்கு. TSA கண்டுபிடிக்கிறீங்களா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கு வந்து ஒரு மார்க். 2 சேர்த்து 2 மார்க். அதேமாதிரி 25 பேஸ் ஏரியா πr² தான். வால்யூம் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு மார்க் சேர்த்து 2. அடுத்து வந்து 26 ரீஅரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். இஃப் ஆன்சர் இஸ் நாட் கரெக்ட் 1 மார்க் ஷுட் பி அவார்டட் ஃபார் ஃபார்முலாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27 சேம் அதே தான்ப்பா. நீங்கள் மேலே S = அப்படியும் சால்வேஷன் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா கீழே NS = 7, ஏன்னா சண்டே மண்டே அப்படி பிரிக்கிறோம்ல, அப்போ அப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம் 2/7 சொல்லிட்டு. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு 2 மார்க். சரியாப்பா? ஸோ 28th கம்பல்சரி கொஸ்டின்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க பாரு, 2 மார்க் ஷுட் பி அவார்டட் இஃப் ஆன்சர் இன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஏன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு கொஸ்டின் சேமாக இருக்கும், பட் அதுக்கு ஆன்சர் வந்து டிஃப்ரென்ஸ் மெத்தடில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். யூடியூப்ஸ் பார்த்து, கூகுள் பார்த்து, இல்லை டீச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்மளை
நடத்தியிருப்பாங்க. அதனால் உங்களுடைய மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆப்டாக ஆன்சர் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக 2 மார்க் கொடுப்பாங்க. அதனால் இதில் இருக்க மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு டோன்ட் வரி, நீங்கள் எழுதியிருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க் வந்துடும். சரி, அப்போ 5 மார்க் போயிடலாம். 5 மார்க் வந்து சேம் அதே தான். இப்போ ஒன்றுத்துக்கும் ஸ்டெப் மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் 5 மார்க்கில் தான் ஸ்டெப் மார்க் கொடுத்துப்பாங்கன்னா 2 மார்க் 2 லைனில் அடித்து தூக்கிடலாம். 5 மார்க் நம்ம ஸ்டெப் மார்க் வந்து ஏதாவது ஒன்று விட்டுட்டா கூட கம்மி பண்ணுறாங்க. அதனால் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 29 பாருங்கள். ஏ ஈக்குவல்ட்டு அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ஏ இன்ட்டு பி சேர்ப்பு சிக்கு ஒரு மார்க்கு, ஏ இன்ட்டு பிக்கு வந்து 1, ஏ இன்ட்டு சிக்கு 1, ஏ இன்ட்டு பி அண்ட் ஏ இன்ட்டு சிக்கு இருக்குது பார்த்தீங்களா சேர்ப்பு, அதுக்கு வந்து ஒரு மார்க். அப்போ சேர்த்து 5 மார்க் இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அடுத்து 30th கொஸ்டின் பாருங்கள். ஆரோ டயக்ராமுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்கப்பா. ஃபஸ்ட்டு f(0), f(1), f(2), f(3)ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறீங்களா, 1, 3, 5, 7 ஆன்சரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து ஆரோ டயக்ராமுக்கு வந்து ஒரு மார்க் கொடுக்குறாங்க. டேபிளுக்கு ஒரு மார்க்கு, செட் ஆஃப் ஆர்டர்ஸ் பேர்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. கிராஃபுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. இப்போ டோட்டல் 5 மார்க் 30 கொஸ்டின் இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து 31 பாருங்கப்பா. 31க்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு அண்ட் அந்த ஃபார்முலாவை நம்ம ஈக்குவேஷன் சமன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மார்க்கு அண்ட் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துன்னு வரோம் பாருங்கள், அதுக்கு ஃபைனலி ஆன்சர் இருக்கும். அப்போ இது மாதிரி ஒன்றுத்துக்கு ஸ்டெப் மார்க் கொடுத்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. சரியாப்பா. 32 பாருங்கப்பா. 32 வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அது மாதிரி டிவைடட் சிம்பிள் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு எழுதுறீங்க பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினே தூக்கி எழுதுறீங்களா பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மார்க்கு. கீழே அதை மைனஸ் பண்ணி காமிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 2 மார்க்கு. ஃபைனலி ஆன்சர் கெட் பண்ணுறீங்களே அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. அது நடுப்புற நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறதுலாம் ஒரு மார்க். சேர்த்து வந்து 5 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ 32 சப்பையாக வந்திருக்கு பாருப்பா. ஜஸ்ட் அந்த நீங்கள் வகுத்தல் போட்டிங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சு போயிடுது. அண்ட் நீங்கள் கீழே பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஈக்குவல்ட்டு 8x² மைனஸ் x + 1ன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிருக்கணும்ப்பா. அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அதை மறந்தாவே எழுதினீங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 33 பாருங்கப்பா. ஏ ஸ்கொயருக்கு வந்து 2 மார்க் கொடுத்துட்றாங்கப்பா. சொலையாக கொடுத்துட்றாங்க. அடுத்து 5a கண்டுபிடிக்கிறீங்களா, அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. 7i2 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மார்க்கு. ஃபைனலி வந்து நீங்கள் அதை ஈக்குவேட் பண்ணிவிட்டு 0, 0, 0ன்னு ப்ரூஃப் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அண்ட் 34 வந்து எனக்கு தெரிஞ்சு தியரம், நம்ம ரைட். ஸோ அதில் வந்து என்னென்ன இருந்தால் 5 மார்க் கொடுக்குறாங்க பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்கணும்ப்பா, அதுக்கு ஒரு மார்க்கு. டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கு ஒரு மார்க்கு. கிவன் டு ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கு 3த்துக்குமே சேர்த்து ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ப்ரூஃபுக்கு தான் 2 மார்க் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு ஸ்பெஷலி கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நோட், இஃப் தேர் இஸ் நோ ஃபிகர் தென் மார்க் ஷுட் பி அலாட்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. அதில் வந்து ஃபிகர் இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் மார்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதனால் டயக்ராம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. 35 வந்து சேம் அதே தான்ப்பா. அந்த கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு, சால்வேஷன் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபைனலி உங்களுக்கு ஆன்சர் வர்ற அந்த இது எல்லாமே இதை இப்படி ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து 35 கிடைக்குது. 36 ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்த உடனே 4 லைன் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து 5 மார்க் இல்லை. மிட் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு மார்க் கொடுத்துட்றாங்க. த ஸ்லோப் ஆஃப் கொடுத்துட்றாங்க அண்ட் ஸ்லோப் ஆஃப் பெர்பெண்டிகுலர் லைனுக்கு ஒன்று கொடுத்துட்றாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க அண்ட் வந்து ஃபைனலி ஆன்சர் ப்ரூஃப் பண்ணுறீங்களா, அதுக்கு ஒன்று கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்பெஷலி 37 பாருங்கள். 37 டயக்ராம்க்கே ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அதனால் டயக்ராம் எல்லா சப்ஜெக்ட்டுமே டயக்ராம் போட்டுருங்க. ஏன்னா எப்பயுமே இது இப்போத்தின்னு கிடையாது, 10th 11th 12thலையுமே நீங்கள் டயக்ராம் லைஃப்பில் மறந்துடவே கூடாது. ஏன்னா டயக்ராமுக்கு ஒரு மார்க் மஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சால்வேஷன் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 1. அதுக்கப்புறம் வந்து சிடி கண்டுபிடிக்கிறீங்களப்பா, அதுக்கு 1. ஒய் கண்டுபிடிக்கிறீங்களா, அதுக்கு 1. ஃபைனலி ஆன்சர் 546.4 மீட்டர்னு இருக்குல்லப்பா, அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த மீட்டர் யூனிட்ஸ்லாம் இருக்குல்லப்பா, அதெல்லாம் போடுறதுனால ஆஃப் மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் அடுத்த எக்ஸாமில் ஃபாலோ பண்ணுங்கள். 38 பாருங்கள். v ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்களா அதுக்கு அண்ட் சால்வேஷன் பண்ணுறது எல்லாமே போட்டு 5 மார்க்கு. அண்ட் 39 அப்படி தான். ஃபார்முலாக்கு 1, சால்வேஷன் பண்ணுறது எல்லாத்தையும் சேர்த்து 5. அண்ட் 40க்கு பாருங்கள் அதே தான். x bar = 30 அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. டேபிளுக்கே ஒரு மார்க் கொடுத்துட்றாங்கப்பா. எஸ்டி கண்டுபிடிக்கிறதுக்கு, சிவி கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபைனலி சிவியோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் 41 பாருங்கள். என்எஸ்க்கு ஒரு மார்க்கு, பிஏக்கு ஒரு மார்க்கு, பிபிக்கு ஒரு மார்க்கு, பிஏ வெட்டு பிக்கு, பிஏ சேர்ப்பு பிக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே சேர்த்து ஃபைனலாக 5 மார்க்கு. அண்ட் 42 இருக்கிறதுலே எல்லா இயரோட இந்த இயர் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்கப்பா. ஸோ அதுக்கு வந்து மார்க் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எஸ்என்எல்ட்டு நீங்கள் எழுதிடுவீங்களா, எழுதிட்டு அந்த அடுத்த ஸ்டெப்பில் 111 எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 10, 100ன்னு சொல்லிட்டு எழுதிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டேர்ம்ஸ் பிரிச்சு. ஸோ அதுக்கு ஒரு மார்க்கு. அந்த எஸ்என் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மார்க்கு. ஃபைனலி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க். ஈச்சுக்கு வந்து 1 கொடுத்து 5 கொடுக்குறாங்க. அடுத்து பார்ட்டு
4 ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். நம்ம வந்து இப்போ பிக் கொஸ்டின்ஸ் வந்துட்டு 8 மார்க்கு. ஸோ 8 மார்க்கில் ஜியாமெண்ட்ரிக்கு எப்படி வந்து ஃபிகர் வந்து மார்க் எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரஃப் டயக்ராம்க்கே ஒரு மார்க் கொடுத்துட்றாங்கப்பா. தமிழில் உதவி படம் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ரஃப் டயக்ராம், அதுக்கு ஒரு மார்க்கு. ட்ராயிங் லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மார்க்கு. ட்ராயிங் சர்க்கிள் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்க, அப்புறம் 3 மார்க்கு. மார்க்கிங் ஆல்டிடியூட் ஒரு மார்க்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிக்யூஆர் முக்கோணம் சரிங்களாப்பா. அப்போ ட்ரையாங்கிள் பிக்யூஆர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. ஸோ அப்போ 8 மார்க்கு கரெக்டாக. அதே மாதிரி ஆரில் எப்படி பி ஆப்ஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ரஃப் டயக்ராமு, ட்ராயிங் த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அண்ட் ட்ராயிங் த லைன் செக்மெண்ட் ஆஃப் 8 சென்டிமீட்டர், ட்ராயிங் த செகண்ட் சர்க்கிள், ட்ராயிங் த 2 tangents, length of the tangent equal to 7.3 and or 7.4 or 7. அதாவது ஒரு இன்ச்சு கூட மாறலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா 1 2ன்னு சொல்லிட்டு மார்க் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 8 மார்க் சொல்லியாக கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலி 44ல் எழுதிருக்கீங்க அப்படின்னா, நான் எத்தனை டைம் நம்ம யூடியூப் சேனலே சொல்லியிருக்கேன் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு மார்க் கொடுப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிங்க பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ஸ்கேல் அளவு திட்டம்னு எழுதுவீங்க பார்த்தீங்களா, ஸ்கேலுக்கு அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பாயிண்ட் 5 பாயிண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பிளாட் த பாயிண்ட் அண்ட் ட்ராயிங் த அதை பேரபோல் நம்ம அங்கே வரைகிறோம் பார்த்தீங்களா கிராஃபில், அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் திருப்பி நம்ம y = x+1 இது வரைக்கிறோம் பார்த்தீங்களா டேப்லர் காலம், அதுக்கு ஒரு மார்க்கு. ஃபைனல் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு சொல்யூஷன் எழுதுறோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட் லைனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, அப்போ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு மார்க்கு, சொல்யூஷனுக்கு வந்து ஒரு மார்க். அப்போ ஈச் லைனுக்கு ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணி 8 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாருங்கள், அதுலேயே நீங்கள் பி ஆப்ஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு அதுக்கு 1, ஸ்கேலுக்கு 1, XY = அந்த டேப்லர் காலம் போடுறோம்ல அதுக்கு 2 மார்க்கு, பிளாட் பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. அப்போ x = 3, y = 8, y = 6, x = 4 ஃபைனலி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போது அதுக்கு ஈச் லைனுக்கு வந்து ஒரு மார்க் ஸ்டெப்ஸ் கொடுத்து ஃபைனலி 8 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இதான்ப்பா மேக்ஸ். ஆக்சுவலி எல்லா வருஷத்தோட மேக்ஸ் இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் சென்டமும் நிறைய வந்திருக்குன்னு கேள்விப்பட்ட, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் 10th சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் உடனுக்குடன் பதிவு பண்ணிட்டே இருப்போம். நம்ம சேனல் கூட ட்ராவல் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பை பாய்.